ஆம்ஸ்ட்ராங்குங்கிற மேட்டருக்கு வருவோங்க. இங்க வந்து சந்தேகத்திற்குரிய வகையில் தலித் சமுதாய தலைவர்கள், தலித் சமுதாயத்திற்கு ஒரு போராட்டத்தை, மக்களுடைய போராட்டத்தை கையில் எடுப்பவர்கள் அப்படியே திடீர்னு மர்மமான முறையில இறப்பது, காணாமல் போவது, இல்லை பின் வாங்குவது, ஆஃப் ஆயிருது. என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். அப்படி சொல்லிட முடியுமா? ஜெகன்மூர்த்தி அவர்கள் என்ன ஆனாரு? ஒரு வழக்கு போட்டாங்க. அவரு ஏதோ ஒரு பண வழக்கு, காதல் ஆஃப் ஆயிருக்கிறார். ஓகே. ஜெகன்மூர்த்தி அவர்கள் மேல போலீஸ் எவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுத்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பட்ட பகல்ல வெட்டி கொண்டாங்க. எங்க போயிட்டு இருக்கு இதெல்லாம்? இந்த ஆட்சியில ஒண்ணு அடுத்தது இன்னொரு பறவை சமூகம், எல்லாருமே பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள். இப்போ வந்து மூர்த்தி அவர்கள். அப்ப பறையர் தலைவர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அச்சுறுத்தல் எங்கேந்தோ வந்துட்டு இருக்கு. அந்த எங்கேந்தோ எங்க இந்த கேள்விதானே வருதுங்க. வெளிப்படையா யாராவது சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறேன். திமுக ஆட்சி காலத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக இது எல்லாமே நடக்குது. அதையும் நீங்க கவனிக்கணும். எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது. அப்ப யாருக்கோ எங்கேயோ பயங்கரமான பிரஷர். நான் வந்து யாரையும் குற்றம் சொல்லல. ஆனா நான் வந்து கனெக்ட் த டாட் சொல்றேன். சில புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளிகளை பார்த்தா கோலம் ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு. அதாவது எலெக்ஷன் வர்ற சமயத்துல நமக்கு வந்து இன்கன்வீனியன்ட்டா, நமக்கு ஒரு 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 உபதிரவமா இருக்கக்கூடிய, தலைவலியா இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொன்னா, பறையர் தலைவர்களாக 3 பேரை நான் சொன்னேன். இன்னும் இப்போ சேக்கு தமிழரசு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நல்லபடி இருக்கணும். வரிசையாக இப்படி ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எதிர்பாராத முறையில வந்து தாக்கப்படுறாங்க, திடீர்னு ரோட்ல தாக்கப்படுறாங்க. அப்படிங்கறத நம்ம எப்படி இதை பதில் வழக்கு பதிவு செய்யப்படுது? இவங்க எந்த பக்கம்னா எல்லாருமே காமனான த்ரெட் என்னங்க, விசிகாவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், விசிகா பறையர் சமூகத்துக்கு எதையும் சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டை மிக மிக வலிமையாக வைத்து கொண்டிருந்தவர்கள்.